செங்கையில் மான் தூக்கி. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி யாரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். சென்னை என்கிற ஒரு சின்ன வட்டத்தையும் கடந்து தமிழ்நாடு என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு அளவிலும் வள்ளல் பெருமானுக்காக ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக ஒரு அயராத ஒரு செயல்முறைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு என்று சொன்னால் ரொம்ப யோசிக்காமல் நாம் சொல்லக்கூடிய ஒரு பெயர் நம்முடைய அருள்ஜோதி அண்ணா ஆலயம் என்று சொல்லலாம். தனலட்சுமி அம்மாவை பார்க்கும்போது ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லலாம். இவங்க அயன் லேடி கூட இல்லை, இவங்க அருள் லேடி அப்படின்னு சொன்னால் இன்னும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வள்ளல் பெருமானை தூக்கி சுமக்கிற, வள்ளல் பெருமானினுடைய கருத்துக்களை, வள்ளல் பெருமானினுடைய அறிவுரைகளை பெரும்பாலும் ஆண்களே அதிகமாக பிரதிபலித்திருக்கிற இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிற ஒரே பெண்முகமாக நம்முடைய அம்மா இருக்கிறார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அம்மா மாதிரி எப்போவுமே நாங்கள் அப்படி தான் அவங்களை நினைப்பேன். அதனால தான் அவங்க எப்போ அருள் ஜோதிக்கு அழைத்தாலும் நான் முடியாது அப்படின்னு எப்போவுமே சொல்கிறதில்ல. இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்ன நாள்? அருட்பிரகாச வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற திருஅவதாரம் செய்த பிறந்த நாள் இன்றைக்கு. எல்லாருடைய பிறப்பும் எதற்காகங்கிற அர்த்தப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ என்னை கேட்டு நீ எதுக்காக பிறந்தேன்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அர்த்தப்படுத்திப்போம், ஓ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நாள் தோணும். ஒரு நாள் உங்களுக்கு உணர்த்தும் நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க அப்படிங்கிறது. சில பேருக்கு ஏண்டா பிறந்தோம்னு உணர்த்தும், அது வேறு. ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக உணர்த்தும் நம்ம எதுக்காக பிறந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் பீரியடில் அது வரும். ஞான சம்பந்தருக்கு 3 வயசுலேயே வந்ததுன்னா திருநாவுக்கரசருக்கு வயசானதுக்கப்புறம் தான் வந்தது. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நம்ம எதுக்காக பிறந்தோங்கிறத உணர்ந்துட முடியாது. ஆனால் என்றைக்கு நீங்கள் அதை உணர்றீங்களோ அன்னியிலிருந்து தான் உண்மையிலேயே நீங்கள் பிறந்த நாள். அன்னியிலிருந்து தான் என்றைக்கு நம்ம பிறந்ததனுடைய காரணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே நம்ம பிறந்த நாள் தொடங்குது. நிறைய அருளாளர்கள் இந்த மண்ணிலே வந்தார்கள். அதில் பல பேர் ரொம்ப வெளிப்படையாக நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரம் எழுதிய திருமூலர் சொல்லுகிறார், இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்கிறார். தமிழ் செய்யுமாறேனா இங்கே தமிழ்னா மொழி இல்லை, தமிழ்னா பாடல் அப்படின்னு அர்த்தம். தமிழ் 3000 அப்படின்னா திருமந்திரம். தமிழ்னா பாடல்னு அர்த்தம். அப்புறம் தான் அது மொழிக்கு பேராச்சு. தமிழுங்கிறது எடுத்த உடனே மொழியுடைய பேர் கிடையாது, தெரியுங்களா? நீர்மையும் இனிமையும் தமிழெனல் ஆகும் இலக்கணம். தமிழ்னா நீர்மைன்னு அர்த்தம், தமிழ்னா இனிமைன்னு அர்த்தம். ஏன் நம்ம மொழிக்கு அப்போ அந்த பேரை வச்சாங்கன்னா
ஒரு மனுஷன் எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், நீர் இல்லாமல் வாழ முடியாது, அதுபோல் எங்களுக்கு எங்கள் மொழி என்பதால் அந்த பெயரை நம் மொழிக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ திருமூலர் ஏன் பிறந்தார்? தமிழ் செய்ய பிறந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் இந்த மண்ணுக்கு வந்தார் என்றால் திருத்தொண்ட தொகை தர என்று சொல்கிறார். 63 அடியார்களுடைய வரிசை, அடியார்கள் யார் யார் அப்படிங்கிற வரலாறை சொல்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அருளாளரையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் பிறந்தாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமானை அவர்கிட்ட நம்ம கேட்போம்னு அவர் என்ன பண்ணார், முன்னாடியே சொல்லிட்டார். நீ என்னை பின்னாடி வந்து நான் ஏன் பிறந்தெல்லாம் கேட்காதீங்க, நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வள்ளலார் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அதில் மொதல் வரியில் நம்ம எல்லாரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும். எனக்கு வள்ளல் பெருமான் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஆனால் திடீர்னு வெடுக்குன்னு ஏதாவது வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது வள்ளலார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அவர் சமரசமே பண்ணிக்க மாட்டார், அதில் வெளிப்படையாக பேசுவார். வள்ளலார் என்ன சொல்கிறார்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதாவது கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு வரும். இலங்கை இருக்குல்ல, இலங்கை, அங்கே யார் இருந்ததுங்க? அரக்கர்கள் இருந்தது. ராவணன் இருந்தான். அது ஒரு அரக்கர் இருந்த ஊர். ராமாயணப்படி நான் சொல்கிறேன், இப்போ சொல்லலை. அப்புறம் நீங்கள் எதை கட் பண்ணி தனியாக ரீல்ஸில் போட்டு ஸ்ரீலங்கா பக்கமே போக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் அப்போ சொல்கிறேன், அரக்கர்கள் இருந்த ஒரு தீவு. அரக்கர் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்குமா? அறம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அரக்கர் கூட்டத்தில் ஒருத்தன் தர்மத்தோடு இருந்தான். யார் தெரியுமா? பாருங்க, ரொம்ப அறிவார்ந்த சபைங்கிறது சொல்கிறாங்க. கீழே இருந்து பார்க்கும்போது அறிவார்ந்த சபை. கரெக்டாக சொன்னார் ஐயா. விபீஷணன் தர்மம் நிறைந்தவன். இப்போது 1000 நல்லவர்கள் இருக்கிற இடத்திலே ஒரு கெட்டவன் உயிர் வாழலாம். ஆனால் 1000 கெட்டவன் இருக்கிற இடத்துல ஒரு நல்லவன் உயிர் வாழ முடியுமா? தூங்கும் போதே கொன்றுவானுங்க. இப்போது விபீஷணன் அரக்கர்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே இருக்கான். அவன் தான் நல்லவனாக இருக்கான். அவன் எவ்வளோ நல்லவங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறார். அனுமன் போனான் சீதையை தேடி. போகும்போது இலங்கையை பார்க்குறான், எல்லார் வீடுகளையும் பார்க்குறான், எல்லா அரக்கர்களையும் பார்க்குறான். யாருக்கிட்டையுமே ஒரு குட் வைப் இல்லை அனுமனுக்கு. திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறான், அப்படியே புகையாக வருது, தூபமாக இருக்குது, தீபமாக இருக்குது, கோயில் மாதிரி இருக்குது அந்த வீடே. என்னடாதுன்னு உள்ளே போய் பார்க்குறான். அவ்வளோ அருமையான ஒரு நல்ல வைப். யாருன்னு பார்த்தா விபீஷணன் வீடு. அந்த ஊரே அரக்கர்கள், அந்த ஊரே அதர்மத்தோடு இருக்கிறது. ஆனால் அதில் ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கான். யார்? விபீஷணன். நான் முதலே சொன்னேன், 1000 நல்லவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு கெட்டவன் இருக்கலாம், இருந்துடலாம். ஆனால் 1000 கெட்டவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நல்லவன் இருக்க முடியாது. அப்போ எப்படி விபீஷணன் இருந்தான் அப்படின்றதுக்கு கம்பர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அறம் வெளித்து வைகுதல் அரிது என அவர் உருமேவி இருந்ததும்பார் கம்பன். அப்படின்னா என்னன்னா, விபீஷணனும் கருப்பு தான். சினிமாவில் வரா மாதிரி, சீரியலில் வரா மாதிரிலாம் விபீஷணன் மட்டும்லாம் வெள்ளையாக இருக்க மாட்டான். ராவணன் கருப்பாக இருந்தானா, விபீஷணனும் கருப்பாக தான் இருப்பான். அண்ணன் தம்பிங்கன்னா அப்படி தானே இருக்கணும். இப்போது அறம் எப்படின்னா வெள்ளை. அறம் வந்து வெண்மை. ஏன் வெண்மைனா, வெண்மை வந்து தூய்மையின் அடையாளம். அறம் வந்து வெண்மை. இப்போது அரக்கர்களே கருப்பாக இருக்கிறாங்க. அந்த கருப்பாக இருக்கிற கூட்டத்தில் அறம் போய் தனியாக வெள்ளையாக இருந்தால் மாட்டிக்கும். அதனால் அந்த அறம் என்ன பண்ணுதான், விபீஷணன் என்கிற கரிய நிறத்துக்கு உள்ளே போய் ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். இங்கே என்ன ஆச்சரியம்னா, இந்த பாட்டில் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்தவன் விபீஷணன், ஆனால் புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இருக்கிறது நாம எல்லாரும் இல்லை. கம்பன் சொல்கிறது படி பார்த்தா அகத்தே வெளுத்து புறத்தே கருத்து இருந்தது விபீஷணன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும், அறம் இருக்க முடியும்.
இங்கே என்னன்னா அகத்தே வெளுத்து வெளுத்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்கணும். ஏன்னா இங்கே அப்படி இருந்தால் தான் வாழ முடியும். இப்போ வள்ளலார் சொல்கிறார், அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லை. அகமும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தானே அது சரி. உள்ள அவ்வளோ வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நல்லாரு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்குமா? அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்குமாங்கய்யா? உள்ள அவ்வளோ வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நல்லாரு அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு சக்தி வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. அகமும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வள்ளலார் பார்க்குறார் மனுஷங்க கிட்ட. அவர் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்மெல்லாம் ரெண்டுத்துலேயுமே கருத்து இருந்தால் கூட அவர் பரவாயில்லன்னு இருப்பார், இல்லை ரெண்டுத்துலேயுமே வெளுத்து இருந்தால் கிரேட் அப்படின்னு இருப்பார். இப்போ அவருக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை? நம்ம ஆள் வெளியில் நல்லவ மாதிரி இருக்கிறான், ஆனால் உள்ள நல்லவனா இல்லை. ரொம்ப வேடிக்கையாக ஒரு சொல்லுவாங்க, யுகங்களை சொல்லும்போது, கிருத யுகத்தில் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தார்கள், திரேதா யுகத்தில் பாதி நல்லவர்கள் பாதி கெட்டவர்களாக இருந்தார்கள், தியாவர யுகத்தில் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் என்று தெரிவுபடுபடி இருந்தார்கள். ஆனால் கலியுகத்தில் ஒவ்வொரு நல்லவர்களுக்குள்ளும் ஒரு கெட்டவனும் ஒவ்வொரு கெட்டவருக்குள்ளும் ஒரு நல்லவனும் இருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்க முடியல. நம்ம வள்ளலார் சொல்கிறார், இங்கே எல்லாரும் தான். நீங்கள் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, வள்ளலார் தெளிவாக என்ன எழுதுகிறாரு? உலகர் அனைவரையும் எல்லாரையும் சொல்லிட்டார். சகத்தே திருத்திங்கிறார். நம்ம கிராமங்கள்லாம் ஒன்று சொல்லுவாங்க, சகட்டு மேனிக்கு திட்டுறாம்பா என்ன அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகத்தேனா என்ன அர்த்தங்க? சகட்டு மேனிக்குங்கிறோம்ல, முழுசாக நம்மளை திருத்தணும்னு முடிவு பண்ணாராம். திருத்தி என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள்லாம் திருந்தி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்போம்ல. நம்ம திருந்துறதால சமுதாயத்துக்கு பயன் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், அப்படி நாங்கள் திருந்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அப்படி தானே? சமுதாயம் பயன் அடைஞ்சா எனக்கு என்ன, பயன் அடையலனா எனக்கு என்ன? வள்ளலார் நம்மளை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, சகத்தே திருத்தி அப்படி திருந்துறதால சமுதாயத்துக்கு பயன்லாம் கேட்காத, உனக்கு பயன். எனக்கு என்ன பயன் அப்படின்னா, இகத்தே இங்கேயே இந்த உலகத்திலேயே. ஏன் இந்த வார்த்தையை வள்ளலார் போட்டாருன்னு நான் யோசிக்கிறேன். இகத்தேங்கிற வார்த்தையை ஏன் போட்டார்னா, நம்முடைய மற்ற எல்லா சமய நூலும் நமக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ நல்லது பண்ணனா சொர்க்கத்தில் நல்லா இருப்ப, நீ உபகாரம் பண்ணனா உனக்கு சொர்க்கத்தில் நல்ல இடம் கிடைக்கும்னு. நம்மால் பார்த்தான், அது எப்பயோ கிடைக்க போகுது, அதுக்கு எதுக்கு நான் இப்போ நல்லது பண்ணணும்? நான் செத்து போனால் சொர்க்கம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை சொர்க்கம் இல்லைன்னா, ஒரு ஆதார் கார்டு மாறி போய் என்னை நரகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா, ஆதார் கார்டு நம்ம மூஞ்சி மாதிரி வர இருக்குது, அது அடையாளம் தெரியாமல் போயிடுச்சுன்னா நம்மால் அதெல்லாம் கேட்பான்ல. அதனால் வள்ளலார் சொல்கிறார், நீ செத்து போய் உன் உயிரை யம தூதர்கள் கொண்டு போய் நீ எந்த லோகத்துக்கு போனோம்னு லிஸ்டெல்லாம் பார்த்து அதெல்லாம் இல்லை. இங்கேயே இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே. இப்போ இங்கே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை, மகிழ்ந்திடுவதற்கென்றே உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொல்கிறார். இவ்வளோ பெரிய பாட்டில் நான் எடுத்துக்கிற ஒரே ஒரு வரி என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வள்ளல் பெருமான் வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வள்ளல் பெருமான் வந்திருக்கிறார். அவ்வளோதான். இந்த பாட்டை ரொம்ப நீங்கள் பிஹெச்டி ஸ்காலர் மாதிரிலாம் ஆய்வு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பாடல்களை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னங்க எதுக்குங்க வள்ளலார் வந்தார் என்றால், அகத்தே கருத்து புறத்தை இகத்தை பரத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மகிழணும்னு வந்தார், அவ்வளோதான். அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி நீங்கள் பொருள் சொல்லுங்கள் அடுத்தடுத்து. இப்போ நம்ம ஏன் வள்ளலார் மேலே இவ்வளோ அன்பு வைக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டம். வீடு கட்டிட்டேன்னு கிரகப்பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து பாருங்க, 10 பேர் கொடுங்க, அதில் 8 பேர் எப்படி கட்டினான்னு தான் யோசிப்பான். எப்படி கட்டினான், அவன் சைட்லலாம் பணம் வாங்குறான், அவன் அதனால தான் கட்டுறான், ஒரு நாள் மாட்டுவான் பாரு அப்படிம்பான். எவனாவது சந்தோஷப்படுறவர் இருக்கானாங்க? நம்ம சந்தோஷப்படணும்னா நம் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் ஒரே ஒருவர் தான், அது அம்மா. அப்புறம் அப்பா. அப்பா கூட ரெண்டாவது, அம்மா தான் ஃபஸ்ட்டு. நம்ம சந்தோஷத்தை பார்த்து
சந்தோஷப்படுறது அம்மாவுக்கு இருக்குது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். நம்ம சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுற ரெண்டாவது ஆள் யாருன்னா வள்ளல் பெருமான். அதனால தான் அவர் சொன்னார், மகிழ்ந்திடுவதற்கென்றே. அப்போ நம்ம இன்னைக்கு ஏன் அவர் பிறந்த நாளை கொண்டாடணும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருத்தர் வந்தார். இப்போ அடுத்து நீங்கள் கேள்வி கேட்கணும், அப்போ நம்ம இவ்வளோ நாள் சந்தோஷமாக இல்லையா அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க தான் நினச்சின்னு இருந்திருக்கீங்க. அது சந்தோஷம் இல்லை. உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை பற்றிய உண்மையான புரிதல் இல்லாமல் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக சொல்கிற பாருங்க, எதை எப்படி எப்போது கையாள வேண்டும் என்கிற யுக்தி நமக்கு தெரியறதில்லை. நம்ம பல பேருக்கு வீட்டில் பிரச்சனை வராது தான் காரணம். வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? நமக்கு எதை எப்படி கையாளணும்னு தெரியல. ஒரு ஊரில் ஒரு குழப்பமான ஒருத்தர் தான், வாழ்க்கையே கஷ்டம்னா. ஏன்னு கேட்டால், எனக்கு எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலன்னும் போது அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அப்போ அந்த ஞானிக்கிட்ட கேட்டார், எனக்கு எதை எப்படி கையாளணுன்னே தெரியல, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னப்போ அந்த ஞானி சொன்னார், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் கையில் ஒரு 3 பந்துகளை கொடுத்தார். ஒரு ரப்பர் பந்து, ஒரு பீங்கான் பந்து, ஒரு கண்ணாடி பந்து, 3ஐயும் கொடுத்து ஜக்லிங் பண்ண சொன்னார். இந்த பாலை தூக்கி போட்டு பிடிப்பாங்க, 3 பால் பார்த்துருக்கீங்களா? நான் அதெல்லாம் இப்போ பண்ணி காட்ட முடியாது, எனக்கு தெரியாது. போட்டு பிடிப்பார். அவன் என்ன பண்ணால், அந்த ரப்பர் பந்தையும் பீங்கான் பந்தையும் கண்ணாடி பந்தையும் தூக்கி போட்டு பிடிச்சிட்டே இருந்தான் பாருங்க. அவனை மீறி ரப்பர் பந்து கையை விட்டு நழுவுற, பீங்கான் பந்து கையை விட்டு நகர்ற மாதிரி இருந்தது. உடனே என்ன பண்ணா, கையில் வச்சிருந்த ரப்பர் பந்தை கீழே போட்டுட்டு பீங்கான் பந்தை பிடிச்சான். இப்போ அந்த ஞானி கேட்டார், நீ ஏன் உன் கையில் வச்சிருந்த ரப்பர் பந்தை போட்டுட்டு பீங்கான் பந்தை போய் கையில் எடுத்தேன்னு கேட்டான். அதுக்கு அந்த குழப்பத்தில் இருந்தவன் சொன்னால், ரப்பர் பந்து கீழே விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது, ஆனால் பீங்கான் பந்து கீழே விழுந்தால் உடஞ்சிரும், அதனால் அதை கீழே போட்டுட்டு நான் பீங்கானை பிடிச்சிட்டேன். ஞானி சொன்னான், வாழ்க்கையிலும் அப்படித்தான். கஷ்டமான நேரம் வருகிற போது எது உன்னை விட்டு போனால் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லையோ அதை தைரியமாக கையில் இருந்து விட்டு எது உன் வாழ்க்கைக்கு முக்கியமோ அதை பிடித்து கொள்வதற்கு தயாராக இரு என்று அந்த ஞானி சொன்னான். இப்போது நம்ம விட வேண்டிய ரப்பர் பந்து எது, நம்ம பிடிக்க வேண்டிய பீங்கான் பந்து எது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வந்தவர் தான் வள்ளல் பெருமான். நம்ம எல்லாம் உலகியலுங்கிற இந்த உலகாச்சார இன்பங்களை இந்த ரப்பர் பந்தை பிடிச்சுங்கிறோம். விழுந்துடக்கூடாது, இது அது விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு தெரியல, போட்டால் தானே தெரியறதுக்கு. நம்ம தான் போடவே மாட்டேங்கிறோமே, இருக்க பிடிச்சின்னு இருக்கிறோமே. போட்டால் தானே தெரியும் அது ஒன்றா வேஸ்ட்டுன்னு. இப்படி தானுங்களே, அது போடணும், போட மாட்டேங்கிறோமே. பீங்கான் பந்து உயரியது இருக்கிறது, அதை விட்டுறோம், அது விழுந்து ஒஞ்சிருது, நம்ம செத்து போகிற மாதிரி. மரணமிலா பெருவாழ்வு என்கிற முக்கியமான ஒன்றை கையிலே பிடிக்காமல் மரணம் என்கிற அற்பத்தனத்தை மீண்டும் மீண்டும் கையிலே எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதற்காக வந்தவர் வள்ளல் பெருமான். எனக்கு வள்ளலாரிடம் ரொம்ப பிடித்தது என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக நம்மை படம் பிடித்து காட்டுகிறவர் வள்ளலார். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செய்வோம் அப்படிங்கிறத வள்ளலாரை தவிர வேறு யாரும் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை. வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை நான் சொல்ல உங்களுக்கு நான் உங்களையே சொல்கிற மாதிரி கூட தோணலாம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன். அதுவும் எனக்கு தூங்குறவங்கள ரொம்ப பிடிக்கும், அதுவும் நான் பேசும்போது தூங்குறவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம பேச்சுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். ஒன்று அறிவு தரணும், இல்லை தூக்கத்தை தரணும். ரெண்டுமே தரலாம், வேஸ்ட் இல்லை. ஒன்று நான் அவங்கள தூங்கவாது வச்சுருக்கணும், இல்லை விழிப்படையவாது வைக்கணும். ஒன்று அறிவு விழிப்பை ஏற்படுத்தணும், இல்லை தூக்கத்தை ஏற்படுத்தணும். ரெண்டுமே பண்ணலன்னா இப்போ என் பேச்சு வீண் தானே. அதனால் வள்ளலார் சொல்கிறார், என்ன முதல் விஷயம், தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன். காலையில் எல்லாருக்குமே தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேன். அந்த 5 நிமிஷம் தூக்கத்துக்கு நம்ம எவ்வளோ காசு கேட்டாலும் தந்துடணும்னு தோணும், தெரியுங்களா? சுகம் அந்த 5 நிமிஷம் படுத்துக்கிறேன், அந்த எவ்வளோ சுகமாக இருக்கணும். தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன். ரெண்டாவது நம்ம முக்கியமானது, சோறு அதே பெரும் பேரது என்றுணர்ந்தேன். சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஏங்குகின்றதே தொழிலென பிடித்தேன். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், எதிர்க்க போகிறவனை கூப்பிட்டு எப்படிரா இருக்கேன்னு கேட்டு பார்க்கலுங்க, ஒரு பேச்சு கூட நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான்.
ஏதோ இருக்கிறேன் அப்படின்பா, ஏதோ இருக்கிறேன். அவ்வளோ சலிச்சுட்டு அந்த வாழ்க்கையை வாழ்வான். ஏன்? அவனுக்கு அந்த ஏங்குகின்றது பிடிக்கும். நீங்கள் பார்த்துறீங்களா, ஒருத்த கஷ்டத்தில் இருப்பான், நம்ம சமாதானம் சொல்லுவோம், 1000 சமாதானம் சொல்லுவோம், அதை அவன் அக்செப்ட் பண்ணானா அவன் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம். பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த நேரத்தில் அழல்றதே சுகமாக இருக்கும், அழறது சுகமாக இருக்கும், கஷ்டப்படுறது. நிறைய பேர் நம்ம சுற்றி அந்த மாதிரி இருக்கிறாங்க. உளவியல் படி பார்த்தா அதெல்லாம் சைக்கோ தான். கஷ்டத்துலேருந்து வெளியே வர நினைக்கணும், வரமாட்டோம். வர முடியாதுன்னா பரவாயில்ல, வர முடியும், வரமாட்டோம். ஏன்னா அந்த கஷ்டம் நமக்கு பிடிக்கும் கொஞ்சமாக. அது நமக்கே தெரியாமல் அது மேலே ஒரு ஆசை இருக்கும், அந்த கஷ்டத்து மேலே, அந்த ஏங்குறது மேலே. தனியாக ரூமில் போய் உட்காந்து கதவு சாத்திட்டு தலையை சாய்ச்சி நம்மளே உள்ள பாட்டெல்லாம் போட்டு, அதை தான் இப்போ அடுத்து சொல்ல வரேன். பாட்டை போட்டு அந்த பாட்டு வேவ் லென்த்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வச்சு அதை உருகி உருகி அழுது, அப்போ தான் நமக்கு அப்படியோ. இளையராஜா கூட அவ்வளோ உருகி இருக்க மாட்டார், நம்மளால் அது பாட்டை போட்டு அவ்வளோ உருகி கஷ்டப்படுவான். ஏன்னா நமக்கு ரொம்ப இயல்பிலேயே அந்த ஏக்கப்படுறது மேலே போய் பிடிச்சிருது, அதுவும் வந்துடுது. வள்ளலார் நம்மளை ரொம்ப புரிஞ்சுதான் சொல்கிறார். ஏங்குகின்றதே தொழிலென பிடித்தேன், இறக்கின்றார்களே எனினும் அவர்பால், வாங்குகின்றதே பொருளென வலித்தேன். பொருள் நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சும் கூட அந்த பொருளுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அது நிலை இல்லைங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கேன். நம்மளாம் பாருங்கள், 30 வயசுக்குள்ளே நல்ல வேலையில் செட்டில் ஆகணும், 40 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுடணும், 50 வயசுக்குள்ளே ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகிடணும், 60 வயசுக்குள்ளே பேரம்பேத்தியை பார்த்துடணும், அப்புறம் செத்துடணும். எப்போ வாழ்வேன்? எப்போ வாழ்வேன்? வீடு கட்டி எப்போ வாழ்வேன்? நிறைய பேர் பாருங்கள், நான் என் குழந்தைகளுக்காக வாழ்கிறேன், என்னுடைய பேர பசங்களுக்காக வாழ்கிறேன். நீ உனக்காக எப்போ வாழ்வேன்? நம்ம ஆள் அப்படியே அதிலே ஓடுவான். பென்ஷன் பணம் வந்ததுக்கப்புறம் நான் ஓஹோன்னு வாழ்வேன். பென்ஷன் பணம் வந்ததுக்கப்புறம் மாதம் மாதம் சுகர் டெஸ்ட்டுக்கும் பிபி டெஸ்ட்டுக்கும் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டுக்குமே சரியாக போயிடுவார். இவன் கஷ்டப்பட்டு இந்த பக்கம் பொருள் சேர்த்துன்னு இருப்பான், அவன் உடம்பு கஷ்டமே இல்லாமல் சுகர் சேர்த்துக்கும், பிபி சேர்த்துக்கும், எல்லாத்தையும் சேர்த்துக்கும். பொருள் என வலித்தேன், வஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு வஞ்ச நெஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பியூராக இருக்குது எங்கள் நெஞ்சுன்னு சொல்ல முடியுமா? எப்போ சொல்ல முடியும்னா, வள்ளலாருக்குள்ளே வரணும், திருவருட்பா படிக்கணும், மனசு மாறணும். அது அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அது மாறிடுச்சுன்னா நமக்கு இதெல்லாம் தேவையே படாது, மாறாது. ஐயா ரொம்ப அழகாக சொல்கிறார், வஞ்ச நெஞ்சினேன் பஞ்சன பறந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இதுதான். ஓங்குகின்றதற்கென செய்யக்கடவேன். வாழ்க்கையில் ஓங்க என்ன செய்யணுமோ, நிறைய பாட்டில் பாருங்கள், திருவோங்குலாம் பாடுவார் ஐயா பல இடங்களில். ஓங்குதல், ஓங்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் உடையவா என்னை உவந்து கொண்டருளே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வள்ளலார்கிட்ட எப்போவுமே நான் சொல்கிறது தான் என்னென்னா, கடவுளிடம் தன்னுடைய குறைகளை ரொம்ப சாஷ்டாங்கமாக சொல்லி காலையில் விழக்கூடிய நபர் வள்ளலார். நம்மக்கிட்ட அந்த பழக்கம் இன்னும் வந்ததே கிடையாது. இப்படி ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய வள்ளல் பெருமான், இந்த நாளிலே அவரை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிற இன்னொரு பெரிய விஷயம், அவர் பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அவருக்கு ஏதாவது நிறைவு நாள்னு ஒன்று இருக்குதா? நிறைய பேர் அவர் படம் போடும்போது, நமக்கெல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் இறந்துட்டாங்கன்னா தோற்றம் மறைவு, தோற்றம் வள்ளலாருக்கு போடலாம், மறைவு சில பேர் அவர் திருக்காப்பீட்டுக்கிட்டது போடுறாங்க மறைவில். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் கூகுள் விக்கிபீடியாவில் போனீங்கனாலே அதை தான் போட்டு வச்சுருக்கிறோம். அது போடக்கூடாது. மறைவுன்னு போடுறது சரியா? மறைவுன்னு போடுறது சரியாம்மா? மறைவே இல்லை. அப்போ என்ன போடணும் தெரியுமா? தோற்றம், இந்த டேட்டை போடணும். அதுக்கு அடுத்து மரணமிலா பெருவாழ்வுன்னு போடணும். அவருக்கு மரணமே இல்லையே, அப்புறம் நீங்கள் எப்படி அவருக்கு ஒரு எண்டிங் டேட் எப்படி போடுவீங்க? திருக்காப்பீட்டு கொண்டதுக்கு பேர் நிறைவா? அது நிறைவு கிடையாது. உங்கள் கண்ணுக்கு தெரிலங்கிறதுக்காக அவர் இல்லை, அந்த நாள் கடைசி நாளா? கிடையாது. வள்ளலாரை நான் ஆச்சரியப்படுகிற விஷயங்களிலே ஒன்று, மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தூரமான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் எதுக்கிட்டையுமே போகல. நம்ம எங்கே அதுக்குள்ளே அந்த லாஸ்ட்டுக்கு போகிறது. நான் இன்னும் 1ஆவதே படிக்கலை, நான் பிஏ பற்றி என்ன யோசிக்கணும், எம்ஏ பற்றி என்ன யோசிக்கணும் அப்படிங்க. இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா அவர் என்ன ஆனார் அப்படின்றத நம்ம எப்போவுமே பொதுவாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஐயா 3 தேகம் அடைந்தாருன்னு சொல்கிறோம். அப்படி தானுங்களே? அதில் கடைசி நிறைவான தேகத்துக்கு என்ன பேருங்க? ஞான தேகம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னங்க? ஒளி உடம்பு அப்படின்னு பேர். என்ன உடம்பு?
ஒளி உடம்பு. யாராவது எத்தனை வாட்ஸ் ஒளின்னு கேட்டுக்கிறீங்களா? ஒளி உடம்புன்னு சொல்கிறோம்ல, என்ன ஒளி? ஞான ஒளி. வள்ளல் பெருமான் ஒளி உடம்பை அடைகிறார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, நிறைய கேள்வி கேட்போம், அறிவியல் ரீதியாக கேட்போம். ஒளி உடம்புனா என்னன்னா வள்ளலார் சொல்லுகிறார், நான் ஒளிதேகம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவரே பல இடங்களில் அந்த 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 பாடல்களில் அதெல்லாம் பதிவு செய்கிறார். அவர் சொல்கிறது வந்து சொன்னால் தானே சரியாக இருக்கும். நிறைய பாடலில் சொல்கிறார், ஊன் செய்த தேகம். ஊன் செய்த தேகம்னா என்னங்க? சத, நரம்பு, ரத்தம், எலும்பு அப்படிங்கிற பயாலஜிக்கல் மேட்டர். பயாலஜிக்கல் மேட்டர். ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாக நின்றோங்குகின்றேங்கிறார். இப்போ அந்த பயாலஜிக்கல் பாடி என்ன ஆயிடுச்சு? லைட்டாக மாறிடுச்சுங்கிறார். லைட்டாக மாறிடுச்சுன்னா 5 கிலோ குறைஞ்சிச்சுன்ற லைட் இல்லை, லைட் ஒளியாக மாறிடுச்சுங்கிறார். உற்றேன், இது வேற பாட்டு. உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஒளி வடிவத்தை நான் பெற்றுட்டேன். அந்த ஒளி வடிவத்தினுடைய முக்கியமான தன்மை என்னன்னு கேட்டால், எக்காலமும் சாகாமல் அப்படிங்கிற, எப்பவுமே சாக மாட்டேன், ஒளி வடிவம் பெற்றுட்டாங்கிறார். அடுத்து வேற ஒரு பாட்டில் சொல்கிறார், ஊன் படுத்த தேகம் ஒளி விளங்கங்கிறார். என்னுடைய பயாலஜிக்கல் பாடி லைட்டாக மாறிடுச்சின்னு எழுதுறார். இன்னொரு பாட்டில் சொல்கிறார் நிறைவா, ஊன் செய்த மெய் உயிரும் உணரும் ஒளிமயமாக அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். ஊன் உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்கன்னு பாடுறார். இப்போ இதை வந்து நான் நேற்று கூட கவர்னர் மாளிகையில் கல்லூரி மாணவர்கள்கிட்ட பேசும்போது இதை பேசினேன். அப்போ நான் கல்லூரி மாணவர்களுக்கு இது புரிஞ்சுப்பாங்க, பொதுமக்கள் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிலாம் இல்லை, பொதுமக்களும் புரிஞ்சிக்கலாம், அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நல்லா உள்ளே வாங்கிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்து சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபாலோ பண்ண முடியும். இது ஒரு ஊன் உடம்பு. இப்போ வள்ளலார்னாலே நம்ம மெயினாக என்ன சொல்கிறோம்? மரணமில்லா பெருவாழ்வுங்கிறோம். யாராவது அதுக்குள்ளே போய் என்னென்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோமா? பண்ணுறதே இல்லை. வள்ளலார் இது அவரோட இது ஊன் உடம்பாக இருந்துச்சு. ஊன் உடம்புனா என்ன? நம்மளை மாதிரி ஒரு பயாலஜிக்கல் மேட்டராக இருந்துச்சு. சதை, நரம்பு, ரத்தம். வெட்டினா ரத்தம் கொட்டும், அப்படியே விட்டிங்கன்னா ரத்தம் நின்றோம். ஏன்? செத்து போயிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான், செத்து போயிடும், முடிஞ்சு போச்சு. பயாலஜிக்கல் மேட்டருக்கு அவ்வளோதான் இயல்பு. இப்போ வள்ளலார் என்ன செஞ்சுருக்கன்றாரு, என்னுடைய இந்த ரத்தம், சதை, நரம்பாக இருக்கிற இந்த பயாலஜிக்கல் உடம்பை நான் ஒளி உடம்பாக மாற்றியிருக்கிறேங்கிறார். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒளிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. ஒரு சதையை, நான் இங்கேருந்து ஒரு சதையை எடுக்கிறேன், என்னுடைய சதையை லைட்டாக மாற்ற முடியுமா? கேட்குறேன். என்னுடைய சதையை எடுத்து அதை லைட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னா, ஆமாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐயா மாற்றிருக்காருல்ல, எப்படி மாற்றிருக்காரு அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான தகவல். நம்ம எல்லாருக்கும் மிக தெரிந்த சர் ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், என்னன்னா பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை, இந்த உயிர் உடம்பை ஒளியாக மாற்ற முடியும்னு ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார். ஆனால் அதை மாற்றுவது சாத்தியமில்லைங்கிறார். அறிவியல் சில விஷயங்களை சொல்லுது, ஆமாம் பண்ணலான்னு, அது சாத்தியமாகுதாங்கிறது முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் வாழ்ந்த காலத்தில் காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு பாடினார். அவர் தாட் ப்ராசஸ். அப்போ அப்படி ஒரு கருவி இல்லை. இப்போ இருக்குது. நான் காசியில் பேசினா கூட நீங்கள் காஞ்சிபுரத்தில் உட்காந்து லைவில் பார்க்கலாம்ல, வந்துடுச்சுல்ல. இப்போது ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார், இந்த உடம்பை நான் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பேசுகிறேன். இந்த உடம்பை, பயாலஜிக்கலாக இருக்கிற உடம்பை ஒளியாக மாற்றுறார். இது எப்படிங்க மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஐன்ஸ்டீன் ஒரு கோட்பாடு சொன்னார். அந்த கோட்பாடு படி ரொம்ப உள்ளே போகல உங்களுக்கு கோட்பாடெல்லாம். அவர் என்ன சொல்கிறாரு, 70 கிலோ ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 70 கிலோ இருக்கிற ஒருத்தனை அப்படியே ஒளியாக மாற்றணுன்னா அந்த 70 கிலோவுக்கு நிகராக இந்த ஒரு மேட்டருக்கு அப்படியே ஆன்டி மேட்டர்னு ஒரு 70 கிலோ பொருளை உருவாக்கி ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணணுங்கிறாரு ஐன்ஸ்டீன். இந்த ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படும்னு சொல்கிறார். இப்போ நம்ம 2 அணுவை பண்ணி வர ஆற்றலை தான் கரண்ட்டே கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போது இந்த ஆற்றல் சாதாரண ஆற்றல் இல்லை. ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? 70 கிலோ இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் லைட்டாக மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இதுவரை இந்த மண்ணிலே கண்டுபிடித்த நியூக்ளியர் வெப்பனை விட 100 மடங்கு ஆற்றல் வெளியே வருங்கிறார். 100 மடங்கு ஆற்றல் வெளியே வருங்கிறார். அப்புறம் அடுத்து ஒன்று சொல்கிறார், அப்படி ஒன்று பண்ணும்போதே அந்த உடம்பு இருக்கிற உயிர் செத்து போயிடுங்கிற, தாங்காது அந்த ஆற்றலை. இப்போ யோசிங்களேன், ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்டது ஒரு குட்டி, அதுக்கு பேர் பேபி தான், அது குட்டி. அதுவே இன்றைக்கி வரைக்கும் அதுங்க ஒன்றுமே முளைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்குன்னா 100 மடங்கு அதிகமான ஆற்றலை ஒரு 70 கிலோ இருக்கிற உடம்பு ஒளி தேகமாக மாறினால், ஒளி ஆற்றலாக மாறினால் அவ்வளோ பெரிய ஆற்றலை அது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை வள்ளலார் அந்த மாதிரி தன்னுடைய தேகத்தை அவர் அதை, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீ பாட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்கிற, இதெல்லாம் உண்மையா? நீ சொல்கிற மாதிரி தான் வள்ளலார் மாறி இருப்பாரா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜீவகாருண்யத்தில் வள்ளலார் ரொம்ப தெளிவாக என்னென்னு எழுதுகிறார் பாருங்க. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை ஒளி அணுக்களாக மாற்றிக்கொள்ளுகிறேன்னு எழுதியிருக்கார். பஞ்சபூதங்களால் ஆன ஊன் உடம்பை ஒளி அணுக்களாக மாற்றிக்கொள்ளுகிறேன்னு எழுதியிருக்கிறார். ஐயா எழுதுறத சொல்கிறேன். அதை மாற்றணுன்னா அவ்வளவு ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னா வள்ளல் பெருமான் எப்படி அந்த ஆற்றலை கட்டுப்படுத்தினார்? ஐன்ஸ்டீன் சொல்கிறது படி பார்த்தா அந்த ஆற்றலை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர் எங்கே பண்ணார்? இதை இஸ்ரோவில் உட்காந்து பண்ணாரா? நாசாவில் உட்காந்து பண்ணாரா? வடலூர் பக்கத்தில் சித்தி வளாகம்னு ஒரு குட்டி வில்லேஜில் ஒரு குடிசுக்குள்ளே உட்காந்து பண்ணார். திருக்காப்பிட்டு கொண்டு உள்ளே போய் ஒளி வடிவம் பெறாருன்னா ஒரு சாதாரண ஒரு சித்தி வளாகங்கிற கிராமத்தில் ஒரு அறைக்குள்ளே போய் பண்ணுறாருன்னா அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்ததுன்னா எங்கே வந்தது? வரலையே. எப்படி அப்போ அவர் அதை அந்த ஆற்றலை தாங்கிக்க முடிஞ்சுது? எப்படி அது பாசிபிள் அப்படின்னா, நான் அங்கே தான் ஒன்று சொல்கிறேன், எல்லாமே அறிவியல் படி ஆகிவிடாது. வள்ளல் பெருமான் சில இடங்களில் அறிவியலை தாண்டிய மிகப்பெரிய ஆற்றல் அவரிடம் இருந்தது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சித்தர்கள்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் என்னென்னமோ ஞாபகம் வரும். எனக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? ரசவாதம் செய்கிறது. ரசவாதம்னா என்னங்க? ரசவாதம்னா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிங்க செய்கிற ரசத்தை ஞாபகத்துக்கு எடுத்துடாதீங்க. ரசவாதம்னா எனக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? இரும்பை பொன்னாக மாற்றுவது பேர் ரசவாதம். சித்தர்கள் என்ன செய்வாங்க தெரியும்ல? இரும்பை பொன்னாக்குவாங்க, மண்ணை பொன்னாக்குவாங்க, அவங்களுக்கு அந்த செம்பை பொன்னாக்குவாங்க. அடடே, அந்த ப்ரொசீஜர் வேணால் சொல்லுங்களேன். நாளுக்கு நாள் விளையாடுறதை பார்க்கும்போது கடையில் போய் வாங்க முடியாது போல இருக்கேன்னு உங்கள் மனசில் தோன்றது எனக்கு தெரியுது. இரும்பை பொன்னாக்குறது சித்தர்களுக்கு இருக்கிற சித்திகளில் ஒன்று. வள்ளலாரே ஏம சித்தின்னு ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு அதுவும் அர்த்தம். ஏம சித்தினா பொன் செய்தல், இரும்பை பொன்னாக்குதல். பாருங்கள், அது தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் நமக்கு சரியாக போயிருக்கும். இரும்பை பொன்னாக்குதல். இரும்பை எப்படி பொன்னாக்க முடியும்னு கேட்டால், இதெல்லாம் சயின்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? சயின்ஸில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சயின்ஸில் செஞ்சு பார்த்துருக்காங்க, பார்த்து அதை கை விட்டுட்டாங்க. எப்படிங்க பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? தங்கம், இரும்பு இதெல்லாம் உலோகம், தனிமம், உலோகம். ஒவ்வொரு உலோகத்தினுடைய அணுவும் ஒன்று ஒரு அணு சேர்ந்து ஒரு உலோகம். ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், நம்ம உள்ள போல் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்லாம் படிச்சிருப்போம். இதில் புரோட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ஒவ்வொரு தனிமத்துக்கும் உலோகத்துக்கும் ஒரு புரோட்டான் எண்ணிக்கை இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ தங்கம்னு எடுத்துக்கோங்க, கோல்டுக்கு 79 புரோட்டான் இருக்கணும். எத்தனை இருக்கணும்? 79. மெர்க்குரி பாதரசத்துக்கு 80 புரோட்டான் இருக்கும். பிளாட்டினத்துக்கு 78 புரோட்டான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 80 புரோட்டான்லேருந்து ஒரு புரோட்டானை உடச்சிட்டிங்கன்னா அது என்னவா மாறிடும்? 79 ஆகிடும். இப்போ 80 புரோட்டான் இருக்கிற மெர்க்குரியிலேருந்து ஒரு புரோட்டானை உடச்சிங்கன்னா அப்போ மெர்க்குரி என்னவாயிடும்? தங்கமாகிடும். 78 இருக்கிற பிளாட்டினத்தில் ஒரு புரோட்டானை சேர்த்திங்கன்னா என்னவாயிடும்? 79 ஆகி தங்கமாகிடும். ஒன்று பாதரசத்துலேருந்து ஒரு புரோட்டானை உடைக்கணும், இல்லை பிளாட்டினத்தில் ஒரு புரோட்டானை சேர்க்கணும். இதை சேர்த்தாலோ உடைச்சாலோ அது என்னவா மாறும்? தங்கமாக மாறும்னு சயின்டிஸ்ட் இது ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு 1941, லாரன்ஸுங்கிற 1980 செஞ்சு பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக தங்கத்தை உருவாக்கினாங்க. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கணும்,
அதுதான் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே இரும்புலேயே செய்கிறதுக்கு, பேசாமல் 4 கம்பி எடுத்துன்னு போய் மாற்ற வேண்டியது தானே, எதுக்கு இன்னும் தங்கத்தை தோண்டி எடுத்துன்னு இருக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். சயின்டிஸ்ட் இந்த கண்டுபிடிச்சிட்டு மொத்த ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்கன்னு கேட்டதுக்கு ஆண்டர்சன் சொன்னார், நான் ஒரு மெர்க்குரி பாதரசத்தில் இருந்து தங்கத்தை செய்வதற்கு எனக்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த செலவு அந்த தங்கத்தை விட 100 மடங்கு அதிகம்ங்கிறது. நான் சொல்கிறது புரியுதாங்க? இப்போ ஒரு இரும்பு, ஒரு 50 கிராம் இரும்பிலிருந்து நான் ஒரு 50 கிராம் தங்கம் செய்கிறேன்னா அந்த தங்கம் 50 கிராம் செய்கிறதுக்கு எனக்கு 50 × 100 500 கிராம் தங்கம் அளவுக்கு செலவாகுது. எவனாவது 1000 ரூபாய் செலவு பண்ணி 1 ரூபா கண்டுபிடிப்பானா? எவனாவது 1000 ரூபாய் செலவு பண்ணி 1 ரூபா கண்டுபிடிப்பானா? ஏன் அந்த ப்ராஜெக்டை மூடிட்டாங்கன்னா, எங்களால் இவ்வளோ செலவு பண்ணி இதை மாற்றுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு ஒத்துக்கிட்டாங்க, என்னென்னா இரும்பை தங்கமாக்கலாம். அப்போ ரசவாதம் என்கிற ஒன்றை ஆல்கிமிஸ்ட் என்கிற அறிவியல் ஏற்றுக்கொண்டது. இப்போ வாங்க, வள்ளலார் எப்படி ஒளிதேகம் அடைந்திருக்க முடியும்? அது ரொம்ப ஐன்ஸ்டீன் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா, நாம் பார்த்த சககாலத்தில் மிக நெருங்கிய காலத்தில் இரும்பை பொன்னாக்குற வித்தை தெரிந்த கடைசி நபராக இருந்தது வள்ளல் பெருமான் தான். அவர் மாற்றியிருக்கிறார். நம்ம நிறைய கதை படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இரும்பை பொன்னாக மாற்றுவதுங்கிறதுலையும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அணுவை உடைத்தால் அதிலிருந்து பெரும் ஆற்றல் வெளிப்படும் தான். அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். வள்ளலார் எது செஞ்சாலும் கூடவே இருந்து பார்த்தவர் அம்பாள்புரம் வேம்பையர் என்கிற அவருடைய அணுக்க தொண்டர். இந்த வேம்பையர் எதை பார்த்தாலும் பார்த்து உள்வாங்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி ஐயா ரசவாதம் செய்கிறத பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம வீட்டில் போய் செஞ்சு பார்க்கலாம். நாங்களாம் அப்படி தான் ஸ்கூல் படிக்கும் போது கெமிஸ்ட்ரி லேபில் எங்கள் சார் பியூரெட்டுன்னு ஒன்று நீட்டுக்கு இருக்கும் குழா மாதிரி, அது மேலே வந்து ஊற்றுவார். நாங்களாம் பார்த்துட்டு ஊற்றுவோம், ஒன்று கூட உள்ளே போகாது, வெளியே தான் வந்து விடும். பார்த்து செய்கிறது சரியாக வருமா வராதில்ல, புரிந்து செய்யணும். வேம்பையர் என்ன செஞ்சார், ஐயா செய்கிறத பார்த்து இதை சேர்க்கணும், இதை இப்படி பண்ணணும்னு எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் போய் செஞ்சார். வெளிப்பட்ட பெரிய ஆற்றலில் அவருடைய கண் பார்வை போயிடுச்சு. வந்து ஐயா கிட்ட வந்து நின்னார். ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு வள்ளலார் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணி திரும்ப கண் பார்வையை மீட்டுட்டு சொன்னார், எது செஞ்சாலும் அதில் இருக்கிற ஆபத்து என்ன என்பதை தெரியாமல் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் இனிமேல் செய்யாத, ஏன் அனுமதி இல்லாமல் செய்யாதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கண் பார்வையையே போக்குகிற அளவிற்கு ஆற்றல் வெளிப்படுகிற ரசவாதத்தை கூட மிக எளிமையாக கையாள தெரிந்த வள்ளலாருக்கு இந்த தேகத்தை ஒளி உடம்பாக மாற்றுவதிலே எந்த சிக்கலும் இருந்திருக்காது என்பதை அவர் வாழ்க்கையிலே இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நான் இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இப்படி தான் ஒரு ஒளி தேகம் அடைஞ்சாருன்றதை நான் சொல்லலை. சயின்ஸில் ஒளி தேகம்னா இப்படி தான் அடைய முடியும்னு சொல்லுது. அதுக்காக அவர் அந்த ஒளி தேகத்தை அப்படி தான் அடைஞ்சாருங்கிறத நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆச்சரியமாக எப்போவுமே உலகத்தில் எவ்வளவோ அருளாளர்கள் உண்டு, எவ்வளவோ சாமியார்கள் உண்டு. அவங்க கருத்துக்களை இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா எதிர்க்க அறிவியலை கொண்டு வந்து வச்சிடறாங்க. இதெல்லாம் சாத்தியமா, சயின்ஸ் ஒத்துக்கலை. இதெல்லாம் வருமா, சயின்ஸ் ஒத்துக்கலைன்னு. ஆனால் ஒரு அருளாளர் சொன்ன எதை கொண்டு வந்து நம் சபையில் வைத்தாலும் எந்த அறிவியலும் எதிரே நின்று தடுக்க முடியாதபடி ஒரு கருத்து உண்டென்றால் அது வள்ளல் பெருமான் அவர்கள் ஒருவர் சொன்ன கருத்துக்குத்தான். அறிவியலில் கூட மறுப்பு இல்லை என்பதாலே நான் அவரை மிக பெருமையாக நினைக்கிறேன். சரி, கிட்டத்தட்ட அப்படி நேரம் முடிய போகுது. இன்றைக்கு அம்மா ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே நான் உள்ளே ரொம்ப போகலை. ஏன் போகலை அப்படின்னா, எனக்கு எப்பவுமே நேர்மையான ஒரு தன்மை உண்டு. எனக்கே ஒன்று புரியலைன்னா அதை நான் யாருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டேன். அது எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு உண்மை. ஒத்துப்பேன், புரியலையா புரியல. இப்போ இது புரியலைன்னு இல்லை, அம்மா ஒரு ரொம்ப அற்புதமாக ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, ரொம்ப அழகான தலைப்பு. அகவலிலே இருந்து ஒரு 2 வரி கொடுத்தாங்க. பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இதுக்கு பொருள் தேடி போனால் நிறைய பேர் பொருள் எழுதியிருக்கிறார்கள். நம்ம ஊரநடிகளிலிருந்து, சுப்பிரமணியம்லேருந்து, அவை துரைசாமி பிள்ளையிலிருந்து, ரத்ன சபாபதியிலிருந்து பல பேர் இதற்கு உரை சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்கள், நான் ஒரு 7 உரை படித்தேன். 7 பேருமே ஒருத்தர் சொன்ன மாதிரி சொல்லலை. இப்போ என்ன மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் 7 பேர் ஒரே மாதிரி சொன்னாலே புரியாது. என்ன மாதிரி மக்கு மாணவர்களுக்கெல்லாம் 7 பேர் ஒரே மாதிரி சொன்னாலே புரியாது. இந்த பாட்டுக்கு 7 பேர் 7 விதமாக பொருள் சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ நான் ரொம்ப அசைபோட்டேன், என்னென்னலாம் அதுக்கு பொருள் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பொருள் இந்த அகவலுக்கு ஒரு பொருள் சொல்கிறார்கள். பொது உணரும். இப்போ முதல் உரை சொல்கிறாங்க, இறைவனை பொதுவாக நினைக்கணும். அப்படின்னா என்ன? இறைவனை எல்லாருக்கும் ஆனவன் என்கிற பொதுவானவனாக யார் நினைக்கிறார்களோ அவனுக்குத்தான் இறைவன் தோன்றுவான். அவனை தனித்து பிரித்து யாரேனும் பார்க்க நினைத்தால் அவனுக்கு இறைவன் தோன்ற மாட்டான். இது ஒரு பொருள். ரெண்டாவது ஒரு பொருள் சொல்லுது, பொது என்றால் அருட்பாவிலே புருவ மத்தி என்று ஒரு பொருள் இருக்கிறது. எவன் ஒருவன் பொதுவிலே புருவத்தினுடைய மத்தியிலே இறைவனை உணர முடியுமே தவிர அது தவிர்த்து வேறு எங்கேயும் தனித்து பார்த்தால் அது உங்களுக்கு தோன்றாது என்று ஒரு பொருள் இருக்கிறது. மூணாவது ஒரு பொருள், பொது உணரும் போதலால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு எல்லாவற்றையும் என்னுடையது என்கிற பொதுவாக பார்க்கிறவர்களுக்கு மட்டுமே இறைவன் தோன்றுவான். உயிர்களை பிரித்து அது இது என்று பார்ப்பவனுக்கு இறைவன் தோன்றமாற்றான் என்று மூன்றாவது ஒரு பொருள் இருக்கிறது. நான்காவது ஒரு பொருள் இருக்கிறது, இறைவனை பொதுவான தத்துவத்திற்குரியவனாக பார்க்காமல் அவனை தனித்து ஒரு தத்துவமாக்க முயற்சித்தால் அவன் உங்களுக்கு தோன்றமாட்டான் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஐந்தாவது ஒரு பொருள் இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது, சரியாக இருந்தது. என்னன்னா, பொது உணரும் போதலால். ஏன் சாமி இஸ்லாமியனும் கும்பிடலாம், கிறிஸ்துவனும் கும்பிடலாம், இந்துவும் கும்பிடலாம், அவனும் கும்பிடலாம், இவனும் கும்பிடலாம் அப்படின்னு கடவுளை பொதுவாக உணர்கிறவர்கள் தான் கடவுளை உணர முடியுமே தவிர இந்த சமயத்தில் இருக்கிற இது மட்டும்தான் கடவுள் என்று தனித்து அது என்று சொல்லுவனுக்கு கடவுள் பிடிபட மாட்டார் என்கிற ஒரு பொருளும் அதனுள்ளே இருக்கிறது. பாருங்க, ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பொருள் சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய ஒரு ஒரு அடிப்படை சாரமாக நான் நினைப்பது, கடவுள் யாருக்கு தோன்றுவான், யாருக்கு தோன்ற மாட்டான். இதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படை சாரம். அவ்வளோதான். நம்ம ஏன் ரொம்ப அதில் 1000 பொருள் சொல்லியிருக்காங்க, 7 பொருள் சொல்லியிருக்காங்க. இந்த 7 பொருளுக்குள்ளேயும் போனால் அது அதுக்கு ஒத்துக்கலாம். இப்போ அதுக்காக நான் இதுதான் சரின்னு சொன்னால் ரத்ன சபாபதி ஐயா எழுந்து வந்து திரும்ப என்ன கேட்க போகிறாரா? இல்லை. அவை துரைசாமி தான் கரெக்டுன்னு சொன்னான்னா ஊரநடிகள் திரும்ப வந்து என்னை கேட்க போகிறாரா? இல்லை. ஆனால் பார்க்குறவங்க கேட்பாங்க. ஊரநடிகள் உரை படித்தவங்க இது இல்லையே, ரத்ன சபாபதி ஐயா உரை படித்தவங்க இது இல்லையே. நான் ஒன்று தான் சொல்லுவேன், அகவலுக்கு யார் வேணாலும் உரை எழுதலாம். ஆனால் அகவலுக்கு இதுதான் உரை என்பதை அவர் உணர்த்தினால் மட்டும்தான் உண்மையான உரை தெரியுமே ஒழிய யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் இதுதான் உரைன்னு சொல்லலாம். நம்ம விருப்பம்தான், நம்ம சொல்கிறது தான். இப்போ வள்ளலாருக்கே உரை எழுதிட்டாங்கல்ல, வள்ளலார் இப்படிப்பட்டவர், வள்ளலார் அப்படிப்பட்டவர், வள்ளலாருக்கு திருநீர் பூசணும், வள்ளலாருக்கு திருநீர் பூசக்கூடாது. இப்போ அது போயிடுச்சு, எனக்கே வந்துட்டாங்க. திருநீர் பூசாமல் ஏன் பேசுகிறேன், திருநீர் பூசிட்டு ஏன் பேசுகிறேன். இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய மன வருத்தம்னா, இன்னமும் நம் கூட்டம் புறத்தேயே இருக்கிறதே, எப்போது இந்த கூட்டம் அகத்துக்கு போகிறது என்கிற வருத்தம் இருக்குது. நான் ரொம்ப அதான் வேடிக்கையாக சொல்வேன், வள்ளலார் திருநீர் பூசினாலும் சரிதான், பூசாவிட்டாலும் சரிதான். ஏன்னா இப்போ சைவர்கள் வருத்தப்படுறது உண்டு. அவங்க வள்ளலாரை சைவத்தின் ஒரு எழுச்சியான ஒரு நபராக பார்க்கிறார்கள். அது உண்மைதான். வள்ளலாரினுடைய அடிப்படை என்னன்னு பாருங்கள், சைவத்திலிருந்து தான் வள்ளலார் வருகிறார். சன்மார்க்கம் என்கிற சொல்லை எங்கிருந்து எடுக்கிறார்? சைவத்திலிருந்து தான் எடுக்கிறார். ஆனால் சைவத்தில் இருந்து வருகிற வள்ளலாருக்கு திருநீர் பூசாமல் போனால் தவறா? நான் என்ன சொல்லுவேன், வள்ளலார் சைவர் தான். ஆனால் அவருக்கு திருநீர் பூசலனா தப்புலாம் போகாதீங்க. ஏன்னா திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார், சைவத்தின் வகைகள் என்று ஒரு 3 வகை சொல்கிறார். மார்க்க சைவம், அசுத்த சைவம், அதில் சுத்த சைவம்னு ஒரு மார்க்கம் இருக்குது. சுத்த சைவத்துக்கு என்ன அடையாளம் சொல்கிறார் தெரியுமா திருமூலர்? ருத்ராட்சம் போட்டுக்கொள்வதோ திருநீர் பூசிக்கொள்வதோ எந்த அடையாளமும் இல்லாமல் இருப்பது சுத்த சைவம்னு. நான் சைவர்களுக்கு சொல்லுவேன், வள்ளலார் உங்கள் சைவம்தான், உங்கள் சைவத்திலேயே இருக்கிற சுத்த சைவத்தின் வகையை சேர்ந்தவர். அவ்வளோதான். சைவத்துக்குள்ளே திருநீர் பூசக்கூடாதுலாம் இல்லை, பூசாமலும் இருக்கலாம்னு திருமூலர் சொல்கிறார். சைவத்திலேயே சுத்த சைவர்கள் திருநீர் பூச வேண்டாம்னு இருக்குல்ல. அப்போ சுத்தன்னு வந்துட்டாலே என்னன்னா அது எந்த அடையாளங்களையும் துறந்தது. இவர் சுத்த சன்மார்க்கம், அதனால் உங்களுக்குள்ளேயும் வருவார், எங்களுக்குள்ளேயும் வருவார். அப்போ இவர் யாருக்கு உரிமை கொண்டாடுறதுன்னா ரொம்ப சிம்பிள், அவருடைய கடவுள் யாருக்கு உரிமையானவரோ அவருக்கு அவர் உரிமையானவர். அவருடைய கடவுள்
யாருக்கு உரிமையானவரோ அவருக்கு வள்ளலார் உரிமையானவர். இப்போ அடுத்து நீங்கள் கேட்கணும், அவருடைய கடவுள் யாருக்கு உரிமையானவர்? வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்வார், எம் மதம் எம் இறை என்ப உயிர்த்திரள் அம்மதம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. நீங்கள் சைவர்களாக நினைத்தால் அருட்பெருஞ்சோதி சைவம், நீங்கள் வைணவராக நினைத்தால் அருட்பெருஞ்சோதி வைணவம், நீங்கள் பௌத்தமாக நினைத்தால் அருட்பெருஞ்சோதி பௌத்தம், நீங்கள் கிறிஸ்துவமாக நினைத்தால் அருட்பெருஞ்சோதி கிறிஸ்துவம். அப்போ வள்ளலார் யாருன்னா அவர் சமரசம், எல்லாருக்குமானவர். கடவுளை எப்போது நீங்கள் பொதுவாக பார்க்கிற தன்மையிலே இருந்து மாறி அவனை ஒரு சமயத்துக்குள்ளே சேர்க்க நினைக்கிறீர்களோ அந்த இடத்திலே கடவுள் உங்களுக்கு பிடிபட மாட்டார், அவர் தோன்ற மாட்டார் என்கிற சத்தியத்தை சொல்லுகிற பாட்டு தான் இந்த பாட்டு. அது என பிரித்தல்ங்கிறத இன்னொரு நுட்பமான ஒன்றும் இருக்கிறது. நம்மகிட்ட இருந்து ஒரு பொருள் சொன்னோன்னா என்னென்னா, பொது உணர்தலுக்கு மட்டுமே யார் ஒருத்தர் எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கிறார்களோ, இந்த எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கறதுங்கிறதுல நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்றா பார்க்கறதுக்கு நம்ம மனசு வரல. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், மனசு வரல. படிக்கிறோம், ஆனால் அதை நம்ம உணர்ந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. நான் எப்போவுமே கேட்குறது தான். வேகமாக 2 வீலரில் போகிறோம் வேலைக்கு, எதிர்க்க நம்ம அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் எதிர்க்க வேகமாக வந்து விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நாளாக நினச்சேன் நான் விழுந்துட்டு போயிடுவோம்பா. இறங்கி பதறோம். எது பதறோம்? உடம்பு பதறோம், கை நடுங்கும், வண்டியை போட்டுட்டு ஓடி போய் தூக்குவோம். என்னடா ஆச்சு, அடிபட்டுருச்சாடா அப்படின்னு பதறும். இப்போது அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் போகும்போது எதிர்க்க உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர் விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பதறும் அப்படின்னு ஒரு 4 முறை சொல்லிவிட்டு ஆஃபீஸ் அட்டண்டன்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருவாங்கன்னு வேகமாக கிளம்பி போயிடும். இப்போது முதல்ல ஏன் உங்களுக்கு பதறிச்சு, ரெண்டாவது ஏன் பதறலை? முதல்ல விழுந்தது என்னுடைய சகோதரன், ரெண்டாவது விழுந்தது யாரோ. வள்ளலார் சொல்கிறார், டேய் இவன் சகோதரன் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிற? இவன் என் அம்மா வயிற்றில் பிறந்தான், இவன் பிறக்கலை, எனக்கு யாருன்னே தெரியாது. வள்ளலார் சொல்கிறார், தாய் வயிற்றில் பிறந்தால் சகோதரர் என்றால் இந்த உலகத்தின் எல்லா உயிர்களும் கடவுள் என்கிற தாய் வயிற்றிலிருந்து பிறந்ததென்றால் எல்லா உயிர்களையும் சகோதரராக பார்க்கிற எண்ணத்தை கொண்டு வா என்று வள்ளலார் சொல்கிறார். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வராது. உங்கள் அண்ணன் விழுந்தப்போ எப்படி பதட்டம் வந்துச்சோ அந்த பதட்டம் யார் விழுந்தாலும் வரும். ஏன் அது நமக்கு வரல? இப்போ நம்ம சொல்லலாம், நானாப்பா பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு வரல. ஏன்டா சில பேர் சொல்லுவாங்க, ஏன்ப்பா இப்படி எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணி, என் பசங்களை நான் கேட்பேன், ஏன்டா எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஏதாவது ஒன்று பிரச்சனையாகவே பண்ணிகிட்ருக்கேன். நானா சார் பண்ணுறேன், தானா அப்படி தான் சார் ஆகுதும்பா என் பசங்க அதான் சொல்லுவாங்க. ஏன்னா வள்ளலார் ரொம்ப அழகாக அதை ஜீவகாருண்யத்தில் சொல்கிறார். நம்முடைய எல்லா ஆன்மாக்களும் இறைவனிடம் ஒரே குடும்பமாக இருந்தது தான். பிரிஞ்சு வந்துட்டோம், அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், ஒன்றா இருந்தோம், பிரிஞ்சு பூமிக்கு வந்துட்டோம். வந்து எல்லாரும் வேறு 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 உடம்பு எடுத்து போயிட்டோம். சொல்ல முடியாது, அங்கே நம்ம ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக இருந்த ஒரு ஆன்மா இங்கே எங்கேயோ ஒரு மரத்து மேலே அணிலாகி சுற்றின்னு இருக்கலாம். அங்கே நம்ம கூட ஜாலியாக க்ளோஸாக இருந்த ஆன்மா இங்கே பக்கத்து தெருவில் வண்டி கீழே படுத்துகிற நாயாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. வள்ளலார் சொல்கிறார், இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இது ஏன் நமக்கு தெரியலன்னா, நம்மளுடைய ஆன்மாவினுடைய கண்ணை தூசு படிந்திருப்பதை போல படிந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த படிஞ்சிருக்குல்ல, இந்த படிஞ்சிருக்கிறத துடைக்கணும். துடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏய் நீ யார், என் கூட அங்கே இருந்த என் சகோதரனாச்சே, ஆன்ம சகோதரனாச்சேன்னு உனக்கு அந்த அன்பு வரும். அந்த அன்பு வரணும்னா அந்த அன்பு வர விடாமல் உங்களை ஒன்று நடுவில் தடுத்து நிற்கிறதுல ஒரு துரிசு, ஒரு தூசு, அதை துடைக்கணும். அதை எப்படி துடைக்கிறது? எப்படிங்க துடைக்கிறது? வள்ளலார் அதை துடைக்கிறதுக்கு ஒரு துணி கொடுக்குறார். அந்த துணி தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நான் எப்போவும் சொல்கிறது, ஜீவகாருண்யம்ங்கிறது ஒழுக்கமே இல்லை. ஐயா நம்மளை நிறைய ஏமாத்திருக்கிறார். அதில் ஒன்று இது, ஜீவகாருண்யம் ஒழுக்கமே இல்லை. ஜீவகாருண்யம்ங்கிறது உணர்வு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உணர்வு வேற, ஒழுக்கம் வேற. நான் இன்சைட் பண்ணிவிட்டு டை போட்டுட்டு ஐடி கார்டெலாம் போட்டுட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஒழுக்கம். நான் நல்லவனாக இருக்கிறது உணர்வு. ஐடி கார்டு டை போட்டுட்டா நல்லவன் அர்த்தமா? ஐடி கார்டு டையெல்லாம் போட்டு 4 பேரை கொண்டுட்டு நான் நல்லவன் ஆகிடும்னே. ஐடி கார்டு போட்டுக்கிறது, டை போடுறது, இதெல்லாம் ஒழுக்கம்.
காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது, இதெல்லாம் ஒழுக்கம். சைவ சாப்பாடு சாப்பிட்றது, அதுக்காக சைவ சாப்பாடு சாப்பிட்றவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்றதுக்காக அவன் நல்லவன் சொல்ல முடியுமா? ஒழுக்கம் வேற, உணர்வு வேற. ஜீவகாருண்யம் உண்மையிலே உணர்வு. காருண்யம்னா என்னங்க? உணர்வு. ஆனால் வள்ளலார் தூக்கிட்டு வந்தால் அதை ஒழுக்கம்ங்கிறார். இலக்கணப்படி ஐயா சொல்லிடக்கூடாது. ஆனால் ஐயா ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் நமக்கெல்லாம் மேலே பயங்கரமான ஆளாச்சு. ஏன் ஒழுக்கம்னு சொன்னார்? நீங்கள் ஜீவகாருண்யத்தின் உரைநடை படிங்க, ரொம்ப அழகாக ஒரு இடத்துல அதை அப்படி திருப்பி போடுவார். என்னன்னா, அது உணர்வு தான்ப்பா, ஆனால் உனக்கு அது இப்போ வரல. அது உனக்கு இப்போ வரல. வர வரைக்கும் அது எப்போ வரும்னா, அந்த கண்ணாடியில் இருக்கிற தூசு தொடஞ்சிச்சுன்னா அது உணர்வு உனக்கு வந்துடும். அது வர வரைக்கும், அந்த தூசு போகிற வரைக்கும் அது இருக்கிற மாதிரியாவது நீ இருக்கணும். அப்போ இல்லாத ஒன்றை, அந்த உணர்வை இருக்கிற மாதிரி வர வச்சுக்கிறதுக்காக அதுக்கு ஒழுக்கம்னு பேர் வச்சேன். உங்களுக்கு அது தானாக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒழுக்கம், உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா உணர்வு. அது வர வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் ஒழுக்கம், வந்துருச்சுன்னா உணர்வு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒழுக்கமாக இருக்கிறது கஷ்டம், ஆனால் அது சீக்கிரம் உணர்வாக மாறிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஒன்று ஒழுக்கமாக இருக்கிறது கஷ்டம், அதை உணர்வாக மாற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொல்கிறேன், கடவுள் யாருக்கு தோன்றுவார், யாருக்கு தோன்ற மாட்டார் என்றால், யார் ஒருவர் ஜீவகாருண்யம் என்கிற ஒழுக்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்போது அந்த ஒழுக்கம் உணர்வாக மாறுகிறதோ அவர்களுக்கு கடவுள் தோன்றுவார். அவர்களுக்கு கடவுள் தோன்றுவார். ஆனால் இந்த ஒழுக்கமாக இருக்கிறது ஈஸியா? கிடையாது. நல்லவனாக வாழ்கிறது ஈஸி, நல்லவனாக நடிக்கிறது கஷ்டம். உண்மை பேசுறது ஈஸி, உண்மை பேசுகிற மாதிரியே நடிக்கிறது கஷ்டம். ஆனால் வள்ளலார் நம்மளை என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையிலே நடிக்க தான் சொல்கிறார். நீ நடி, முயற்சி செய். ஏன்னா ஒன்றை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கானதாக தானாக மாறும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்க முயற்சி பண்ணு. இப்போ 10 பேருக்கு சாப்பாடு போகிறீங்க, போடணுமேனு போடுங்க, போடணுமேனு போடுங்க. ஒரு 10 மாதம், ஒரு வருஷம் ஆச்சுன்னா போடும் போதே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். முதல்ல நீங்கள் போடணும்னு போடுறீங்க, ஒரு 10 பேர் சாப்பாடு போடுறீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டுக்கிட்டே இருங்களேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது, அவங்க பசி ஆடுறத கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஆசையாக வர ஆரம்பிச்சிடும். எது ஒன்றுமே ஆரம்பத்தில் கஷ்டம், ஒழுக்கம் ரொம்ப கஷ்டம், ஆனால் அது உணர்வாயிடுச்சுன்னா ஈஸி. வள்ளலார் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாரா? எடுத்த உடனே நீ உணர்வை கொண்டு வா, இல்லை. வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒழுக்கமாக்கிக்க, அதுக்கப்புறம் அது உணர்வாயிடும்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்ம எல்லோரும் அந்த ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், நிறைய பேர் வள்ளலார் நோக்கி ஓடி வருவான், திரும்ப அப்படியே ஓடி போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வள்ளலாருக்கு ஓடி வருவான், திரும்ப ஓடி போயிடுவான். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அவனுக்கு பயங்கரமாக இருக்கும், ஓடி வருவான். கிட்ட வந்தோடனே நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொன்ன உடனே ஓடிடுவான். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஒழுக்கமாக இருக்குது. நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன? ஒழுக்கமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அது வராது. சாப்பாடை சிந்தாமல் சாப்பிட முடியுமா? வராது. ஒழுக்கத்துக்கு நமக்கு ரொம்ப தூரம். வள்ளலார் ஏன் ரொம்ப கடினமாக இருக்கிறாரு அப்படின்னா, வள்ளலார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். நமக்கு நித்திய கர்ம விதியிலிருந்து எல்லாவற்றிலும் நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி தருகிறார். இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். ஒழுக்கம் இல்லையா இங்கே இருக்காது. இது ஒழுக்கத்துக்கான இடம். சமய சின்னங்களை போட்டுக்கொண்டு, சமயத்தை ஏந்தி கொண்டு நான் ஆன்மீகவாதி என்று காட்டுகிற இடம் இல்லை. இது வள்ளலாரினுடைய கூடாரம், ஞான சபை அதற்கான இடம் இல்லை. இது ஒழுக்கத்துக்கான இடம். அதனால தான் நான் ரொம்ப பெருமையோடு சொல்வேன். இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா வெளியே இப்போல்லாம் ஒரு போர்டு போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? கைலி கட்டி கொண்டு உள்ளே வராதீர்கள், நைட்டி போட்டு கொண்டு உள்ளே வராதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆளுங்க அதெல்லாம் போட்டு போய்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஆள் போகிறாங்க, இல்லைன்னா அது போட மாட்டானுங்கல்ல. கைலி கட்டி கொண்டு உள்ளே வராதீர்கள், ஏன் நம்மளால் அதை போட்டு போகிறான். ஷார்ட்ஸ் போட்டு வராதிங்க, ட்ராக் போட்டு வராதிங்க, ஏன்னா நம்மளால் அதெல்லாம் போட்டு கோயிலுக்கு போகிறான். இப்போ தான் இந்த மாதிரி போர்டெல்லாம் போடுறாங்க, யார் உள்ளே வரக்கூடாதுங்கிறது. ஆனால் முதல்ல ஒரு கோயிலில் யார் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு போட்டது யார் தெரியுமா? வள்ளலார். அந்த போர்டில் என்ன போட்டார் தெரியுமா? யாரெல்லாம் உயிர்கொலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் புலை பசிப்பு உண்கிறீர்களோ அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடை
பலகையை முதலில் கோயிலில் மாட்டியவர் வள்ளல் பெருமான் தான். அவருடைய ஞான சபைக்கு போடுறார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று அழைத்தவர் தான் கூப்பிட்டுட்டு வாசல்ல போட மாட்டுறார். தான் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, அங்கே வாங்கங்கிறார். உத்தரஞான சிதம்பரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றார், கூப்பிட்டு போர்டை மாற்றுறார். அந்த போர்டுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன தெரியுமா, எனக்கு தெரிந்தே பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், போர்டை படிப்பேன், அன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு இருந்திருந்தேன், மீறி உள்ளே போய் ஞான சபையை சுற்றிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இனிமேல் சாப்பிட வேணான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொன்ன பல பேர் அங்கு உண்டு. ஏன்னா வள்ளல் பெருமானினுடைய சத்தியத்தன்மை அங்கே இன்னும் இருக்குது. அவர் போர்டை போடும்போது அவருக்கு தெரியாதா, போர்டை போட்டால் இவனை உள்ளே வரமாட்டான்னு. அவர் ஏன் போட்டாருன்னா அவருக்கு தெரியும், டேய் நீ சாப்பிட்றவனாவே இருந்தாலும் வா, ஆனால் திரும்ப நீ இங்கேருந்து வெளியே போகும்போது மாறிடுவேன், வெளியே போகும்போது மாறிடுவேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளவு கஷ்டமாக சொல்கிறார், கோயிலுக்கு இவங்க வரணும் இவங்க வரக்கூடாது. இதோட ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒன்று, வள்ளலார் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஒன்றுங்கிறார், சமம்ங்கிறார். ஆனால் அவரே 2 பிரிவு பிரிச்சுட்டார், அக இனத்தார் புற இனத்தார். யாரெல்லாம் அக இனத்தார், யாரெல்லாம் அக இனத்தார்? புலால் உண்ணாத உயிர்கொலை செய்யாதவர் அக இனத்தார், உயிர்கொலை செய்கிறவங்க புற இனத்தார். இப்போ வள்ளலார் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அப்போ புற இனத்தார் வள்ளலார் வெறுத்துட்டாரா? வள்ளலார் வெறுத்துட்டாரா? வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்கிறார், அவங்க உயிர்கொலையும் புலைப்பசிப்பும் செய்பவர்கள் என்றாலும் அவர்கள் பசிப்புறும்போது பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிகேங்கிற. அவன் புற இனத்தாரவே இருந்தாலும் அவனுக்கு பசிச்சதுன்னா சோறு போடுடாங்க. அப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நல்லது செய்கிறதுங்கிறது வேற, நல்லது செய்கிறோமாங்கிறது வேற. நான் ஏன் இதை சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஊரில், பா நான் மாதம் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறான்ப்பா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நிறைய செலவு ஆகும்ப்பா, பரவாயில்ல அன்னதானம் பண்ணுவோம்ப்பா. நிறைய செலவு 100 பேருக்கு என்ன ஆகுதுங்கன்னா, மாதம் 100 பேருக்கு பிரியாணி போடுறோம்ப்பா, செலவாகுதுப்பாங்கிறார். இப்போ அவர் அன்னதானம் போடுறாரு, எதை அன்னதானம் போடுறாரா? பிரியாணி அன்னதானம் போடுறாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இது ஒரு தர்மத்தில் சேருமா சேராதா? சாப்பாடு போடுறாருங்க தர்மத்தில் சேர்க்குறதா, இல்லை உயிர்கொலை பண்ணி 100 பேருக்கு ஜாலியாக போட்டிருக்காருங்கிறதுல சேர்க்கணுமானா? வள்ளலார் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் என்றால், உயிர்கொலை செய்து நீங்கள் செய்கிற தர்மம் கூட தர்மமாக ஆகாது என்று சொல்கிறார். அப்போது இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு நல்ல குரு கிடைத்திருக்கிறார், அவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். நல்லதை செய்ய வேண்டும் என்பதை விட எந்த நல்லதை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் உள்வாங்கி இந்த நாளிலே இருந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்து ஜீவகாருண்ய உணர்வுக்கு அதை மாற்றி நாம் எல்லோரும் மரணமிலா பெருவாழ்வு நிலையை வாழ்ந்து வள்ளல் பெருமான் ஆசைப்பட்டதை போல அவர் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நம் எல்லோரும் அதுபோல மகிழ்ச்சியாக இருந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய நம்முடைய அருள்ஜோதி அண்ணா ஆலயம் நம்முடைய தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம்ம தாமல்கோ சரவணனையாவோட சொற்பொழிவுனாலே அப்படியே எல்லாருக்கும் மனசு அப்படியே உருகிடும். இன்றைக்கி அப்படியே தங்கத்தையே உருக்கிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு. நம்ம வள்ளல் பெருமானாருக்கு எப்படி பன்முக ஞானம் இருந்ததோ அதுபோல் பன்முக ஞானமாக ஒரு சிறந்த தமிழ் அறிஞர்னு தான் இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஒரு பெரிய சயின்ஸ் கிளாஸே நடத்திட்டார். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் கிளாஸ்னால் பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி சரவணனையா நடத்தின சயின்ஸ் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அம்மான்னு வேற சொல்லிட்டாரா, சரி அம்மாவுக்கு அந்த அறிவு கூட இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசியமாக கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப எவ்வளோ பெரிய ஞானம். ஐயா சொன்ன மாதிரி படிக்கிற காலத்துலலாம் அப்போது ஒரு சிற்றறிவு தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு புரிந்துக்கிற அறிவு இருக்கிறதுனாலே என்னன்னு தெரில, எவ்வளோ ஒவ்வொன்றுத்தையும் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி பாதரசத்தை உருக்கிறதும் பிளாட்டினத்தை உருக்கிறதும் இரும்பை உருக்கிறதும் அதுக்கு பர்சன்டேஜெலாம் சொல்லி எல்லாரும் அதுக்கு அடுத்தது தங்கத்தை எப்படி உருவாக்கலான்ற முயற்சியில் இருந்த போகிறாங்க. பெரிய சயின்டிஸ்டாக அவரோட பேச்சினாலே ஒரு பெரிய ஆற்றல். ஒரு பேச்சாளர்னால்
எவ்வளோ தூரத்துக்கு ஒரு குறிப்பெடுத்து எப்படியெல்லாம் பேசணும், எல்லாரோடைய மனசையும் கவர்ந்து அப்படியே கட்டி போட்டு அவரோட பேச்சு ரொம்ப அற்புதமான அழகு ஆராய்ச்சியான பேச்சு. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு உண்மையாகவே தமிழ் அறிஞர் பேச்சாளர் சரவணன் ஐயான்னு தான் தெரியும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சொற்பொழிவாளராக விளங்கிக்கிட்டு இருக்க ஐயாவோட தொண்டு உலகம் போற்றுகின்ற அளவுக்கு சன்மார்க்கத்தை எடுத்து சென்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த கொள்கை சிறந்து விளங்குறதுக்கு ஐயாவோட தொண்டு மேலும் 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 சிறந்து விளங்கணும். நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. இவரே மக்குன்னா அப்போ மற்றவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? என்னையும் சேர்த்து இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணவரே மக்கா, அப்போ எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதனால் அவர் ஐயா நீங்கள் இதுக்கப்புறம் மக்குலாம் சொல்லக்கூடாது, எங்களை ஏதோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது இல்லை. அதனால் மக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்றைக்குமே சிறந்த அருளாளர். ஐயாவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது, வேண்டும் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. சிறந்த அருளாளர், அறிவாளர், பெரிய ஆராய்ச்சியாளரை முன்னால் இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கோன்ற பெரிய மகிழ்ச்சியில் இருக்கோம். உங்களோட சொற்பொழிவுக்கும் எனக்கு ஐயா பேசிக்கிட்டே இருக்கும்போது தோணிக்கிட்டே இருந்தது, என்னடா ஐயா தலைப்புக்கு வரலையே, ஒருவேளை தலைப்பை பார்க்கலையா, கொஞ்சம் எடுத்து சொல்லாமான்னு கூட நினச்சேன். ஆனால் அதையும் சிறப்பாக பேசிட்டார். ஏன்னா யாருன்னா கேட்டு அவங்க யோசிப்பாங்கள்ல, ஐயா இந்த தலைப்பில் பேசணும் ஆர்வத்தோடு இருப்பாங்களேன்ட்டு. ஆனால் அதையும் சிறப்பு செஞ்ச ஐயாவுக்கு ஆண்டோரோட அருள் நிறைஞ்சு விளங்கணும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நம்ம டி நகர் பகுதியை சேர்ந்த சந்திராமா ஒரு 20 வருட காலமாக தொடர்ந்து சிறப்பாக தொண்டு பண்ணுறாங்க. தொண்டு செய்கிறது பெருசு இல்லை, சலியா மனதோட தொண்டு செய்கிறது தான் பெரிய சிறப்புன்னு சொல்லணும். ஏன்னா நம்மளோட பத்திரிகையில் அதான் போட்டிருக்கோம், சலியா மனம் படைத்தவர்கள்னு. ஏன்னா அருள் ஜோதி அனாலயத்தில் தொண்டு செய்கிறவங்க எல்லாருமே என்றைக்குமே செய்து கொண்டே நேற்று இன்று நாளை இந்த உலகம் இருக்க அளவுக்கும் நான் தொண்டு செய்யணுன்ற அருள் மனசோட தான் எல்லாரோட தொண்டுமே சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 20 வருட காலமாக மாதம் வரவங்களுக்கு சிறப்பான சேவை பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். என்னடா போகிறோம், இதுக்கப்புறமாவும் நான் செய்யணுமான்ற அந்த சலிப்பு இல்லாமல் அந்த சலியா மனதோட தொண்டு செய்கிற அருளாளர்கள்கிட்ட இருந்து பொருள்களெல்லாம் அருளாக மாற்றுற பாக்கியவான்கள் தான் ஐயாலாம். அது அம்மா ஒரு 20 வருட காலமாக மாதம் தொடர்ந்து சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட கையால் ஐயாவுக்கு விருது கொடுக்குற பாக்கியம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்படியே இருங்க.